இந்த டெக்னிக் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்பதான்ப்பா பாக்குறோம். மண்பாண்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எத்தனை விஷயம் பண்றாங்க பாருங்க. அந்த ப்ராசஸ பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமால இருக்கு. மண்பானை பொருட்கள் இப்ப நிறைய பேரு நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு தெரியலங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மண் சட்டி தானே. சோ சமைக்கிற பொருட்கள் முக்காவாசி பாத்தீங்கன்னா மண்பானை, மண் சட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்பவும் நிறைய பேரு ஆர்வமா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மண்பாண்டம் உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஃபயரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க. அதாவது ஒரு நிலத்தை லைட்டா தோண்டி சமன்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா அதுல தேங்காய் மட்டைகளை போட்டு குவிக்கிறாங்க. அப்புறம் செஞ்சு வச்சிருந்த மண்பாண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் போடுறாங்க. ஜாடி, மண் சட்டின்னு மண்பாண்டங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. சோ அந்த தேங்காய் மட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த பொருட்களும் வைக்கப்படுது. அதுக்கு மேல இன்னும் சில தேங்காய் நாறு, தேங்காய் மட்டை, அப்புறமா வைக்கோல் போடுறாங்க. லாஸ்டா இந்த மண்ணு லேயர் போட்டு அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தீ மூட்டி விட்டுறாங்க. அப்படியே புகைலாம் வருதுங்க. அது பாக்குறதுக்கு சிமெண்ட் லேயர் மாதிரி இருக்குல்ல, ஆனா அது மண்ணு தாங்க. ரெட் டெரகோட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபயரிங் ப்ராசஸ்ங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மண் பாண்டங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. நம்மளும் நிறைய இந்த மாதிரி முறைகளை கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த வீடியோ இப்ப நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. த மாஸ்டர் பீஸ் கேலரி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.